அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன இந்த பக்கம்? உங்கள்கிட்ட சில விஷயங்களை தெளிவுபடுத்திக்கிறதுக்காக வந்திருக்கேன். இன்ஷா அல்லாஹ் கேளுங்களேன். பெண்கள்ல ஏன் நபிமார்களே இல்லைன்னு சொல்றாங்க? ஏன்னா பெண் என்பவர் பலவீனமானவர். அதனால தான் நபித்துவ பொறுப்பை அல்லாஹ் ஆண்களுக்கு மட்டும் வழங்கியிருக்கான். நபித்துவம் என்பது அல்லாஹுடைய தேர்வு. உமக்கு முன்ன நாம் அனுப்பிய தூதர் அனைவருமே ஆண்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல 12வது அத்தியாயம் 109வது வசனத்துல கூறுகிறான். ஏன் பெண்களை பற்றி பலவீனமானவன் சொல்றீங்க? ஆமாமா, பெண்கள் ஆண்களை போன்றவர்கள் அல்ல. உடல் ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் பலவீனமானவர்கள். அப்படி என்ன பலவீனங்கள் இருக்கு? ஒன்னா ரெண்டா நிறைய இருக்கு. அவங்களுக்கு உடல் ரீதியான பலவீனங்கள்னு பார்த்தோம்னா அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய், அதன் மூலம் அவர்களால தொடர்ச்சியா தொழ முடியாது, நோன்பு வைக்க முடியாது. இதன் மூலம் அவங்க பல கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. தூதரா இருந்திருந்தா எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும், அது கிடைக்காமல் போகிறது. அப்படி இல்லை சகோதரி, தூதராக இருந்தால் நன்மை கிடைக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு புரியுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பில் போடலையா? இது போன்று நபிமார்கள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் நபி இல்லையா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி வந்தது. ஆனாலும் அவர்களை அல்லாஹ் நபியாக கூறவில்லை. மாறாக அவர்களை மிக உயர்ந்த இறை நம்பிக்கையாளர்களாகவே அல்லாஹ் கூறுகிறான். அதே மாதிரி பெண்களுக்கு வஹி வந்தா அவங்க நபி இல்லையா? அப்படி இல்லை. இஸ்லாமிய மரபின் படி வகி பல வகைப்படும். நபிமார்களுக்கு வரும் வகி பிறருக்கு அல்லாஹ் வழங்கும் வழிகாட்டுதல். நல்ல கனவு என்பது நபித்துவத்தின் 46 பாகங்களின் ஒன்று என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்படி என்றால் இஸ்லாத்துல பெண்களுக்கு உயர்வே இல்லையா? ஏன் இல்லை? இஸ்லாம் மனிதர்களை பலவீனத்தால் மதிப்பிடுவதில்லை. மாறாக அவர்களுடைய இறை அச்சம் மற்றும் நற்செயல்கள் மூலமாகவே மதிப்பளிக்கிறது. அப்படி எந்த பெண்ணை பத்தி அல்லாஹ் தன்னோட திருமறை குரான்ல உயர்த்தி பேசுறான்? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில 66வது அத்தியாயம் 12வது வசனத்துல சொல்றான். இம்ரானின் மகள் ஈசாவின் தாயார், அவர் மிக கண்ணியமிக்க இறை நம்பிக்கையாளர் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். இன்னும் வேறு எந்த பெண்ணை பத்தியாவது அல்லாஹ் பேசுறானா? ஃபிரௌனின் மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில 66வது அத்தியாயம் 11வது வசனத்துல கூறுகிறான். அரசனின் மனைவியாக செல்வ செழிப்போடும் இருந்தாலும் கூட அவர்கள் அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த அச்சத்தால் இந்த துனியால ஃபிரௌனிடமிருந்தும் அவனது கூட்டத்தாரிடமிருந்தும் பாதுகாவல் தேடினார்கள். இதற்கு பதில் எனக்கு சொர்க்கத்துல ஒரு மாளிகையை தா என்று அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சாங்க. இன்னும் வேற எந்த பெண்ணையாவது அல்லாஹ் சிறப்பித்து கூறியுள்ளானா? நிச்சயமா சிறப்பிச்சிருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி கதிஜா ரலி அவர்களுக்கு அல்லாஹ்வும் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லமும் சலாமை எத்தி வைக்க சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது புகாரி 3820 என்ற ஹதீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்னும் கதிஜா ரலி அவர்களுக்கு சொர்க்கத்தின் முத்தாலான மாளிகையை பரிசளிப்பதாக அல்லாஹ் கூறியுள்ளான். அது மட்டுமா, ஃபாத்திமா அலி அவர்கள் சொர்க்கத்தின் தலைவி என்று அல்லாஹ் கூறியுள்ளான். சுபஹானல்லாஹ். அப்படின்னா பெண்களை எந்த இடத்துல கண்ணியப்படுத்த வேண்டுமோ அந்த இடத்துல அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கான். இன்னும் மூமின்களுக்கு முன்னுதாரணமாக பெண்களையே அல்லாஹ் கூறியிருக்கான். சாதாரண ஒரு மனிதன் ஒரு நபரை பொறுப்பில் அமர்த்த வேண்டும்னு நினைச்சா கூட 1000 முறை சிந்திக்கும் பொழுது இந்த அகிலத்தையே படைத்த இறைவன் யாரை பொறுப்பில் அமர்த்த வேண்டும் என்பதை நன்கறிந்தவனா இருக்கான். அல்லாஹ் யாரை பொறுப்பில் அமர்த்த வேணுங்கிறது அவனுடைய தீர்வாவே அமையுது. அல்லாஹ் பெண்களுக்கு நபித்துவத்தை கொடுக்கலங்கிறதுக்காக அல்லாஹ் பெண்களை இழிவுபடுத்திட்டான் அப்படின்னு நம்ம அறிஞ்சுக்க கூடாது. அப்படிதானே? சரியா சொன்னீங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஒருவருடைய அமலுக்கான பலனை அவனே அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் நீதியானன் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். மிக அருமையா தெளிவுபடுத்திருக்கீங்க. நீங்க கத்து தந்த இந்த பாடத்தை இன்ஷா அல்லாஹ் என்ன மாதிரி கேள்வி எழுப்பக்கூடிய நபர்களுக்கு நான் தெளிவுபடுத்துவேன். உங்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.